கர்த்தர் நல்லவருங்கிறத ருசித்து பாருங்கள் அப்படின்னு கர்த்தரோட வார்த்தை சொல்லுது. நீங்கள் எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, கர்த்தரோட சமூகத்தில் நிறைய நேரங்களை செலவு பண்ணியிருப்பீங்க. நானும் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா பேர் அவங்க வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருப்பாங்க. நான் ஒரு சில நேரத்தில் கூப்பிட்றப்ப நான் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு சில நேரத்தில் என்னால் போக முடிஞ்சதில்லை. உண்மையாலுமே என்னால் போக முடிஞ்சதில்லை. நான் போனப்போல்லாம் என்ன அவங்க பரிசுத்தவான்னு பார்த்தாங்க. என்னால் போக முடியாத நேரத்தில் என்ன ஒரு பாதையை பார்த்தாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய பார்வையில் வர்றவங்கெல்லாம் விசேஷமானவர்கள், வராதவங்களாம் அற்பமானவர்கள்ங்கிற மாதிரி கர்த்தரை எப்பவுமே யோசிக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறங்காட்டி நம்ம பரிசுத்தவான், அட்டன் பண்ண முடியாதங்காட்டி நம்ம பாவிங்கிற ஒரு மனநிலை எப்பவுமே இருக்கக்கூடாது. மற்றவங்கள அற்பமாக நினைக்கிற எல்லா விஷயமும் அது தவறான விஷயந்தான். இந்த விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2016 நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். என்ன இப்படி அற்பமாக பார்த்தவங்க இருக்காங்க. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கர்த்தர் நல்லவருங்கிறத ருசித்து பார்க்கணும். எப்படின்னா, கர்த்தர் நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில் நம்மளை நேசிக்கலை, நம்மளுடைய இருதயத்தின் அடிப்படையில் தான் நம்மளை நேசிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.